இதை அப்படியே வந்து நம்ம இப்படி திருப்பிடணும். இதை இப்படி திருப்பிட்டு நமக்கு இப்போ வி ஷேப்பில் வந்து நம்ம இதை தைக்கணும். வி ஷேப்பில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து நமக்கு சென்டர், சரியா? இப்போ இது வந்து நமக்கு சென்டர்னா இப்போ இது வந்து இப்போ வி, இது வந்து சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். சென்டர் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வி வந்து போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்படி வி மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அந்த சென்டரில் இங்கே வந்து ஒரு கோடு இருக்கும். இங்கேருந்து இப்படி திருப்பியும் இது வந்து இங்கே சென்டரு இப்படி கோடு போட்டுருக்கோம். வி வந்து தெரியுதா? இங்கே ஒரு மார்க்கு இப்படி வி மாதிரி ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப போட்டு அகலமாக வைக்கக்கூடாது. தைச்சிட்டு நம்ம இந்த வி ஷேப் ஆரம்பிக்கும் போது நிப்பாட்டிட்டு திருப்பி அப்படியே பேக்கில் ஸ்டிச் போட்டு திருப்பி அதை அப்படியே வந்து கொண்டு வரணும். இந்த தையல் சென்டரில் ஒரு தையல் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி திருப்பியும் இந்த இடத்துல வி வந்து இப்படி இருக்கா? இப்போ இங்கே ஒரு வி இருக்குது, இங்கே வி இருக்குது. இப்போ இதில் வந்து திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு திருப்பி அப்படியே உள்ளக்குள்ளே போய் ஒரு பேக் ஸ்டிச் திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு அதில் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்படியே தைச்சிட்டு வந்து இந்த வி ஓப்பன் விட்டு அப்படியே நிப்பாட்டிடணும். ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த துணியை வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். திருப்பி இந்த சைடு அப்படியே வந்து ஒரு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். வி வந்து இந்த கார்னர் வந்து இந்த நடுவில் ஒரு தையல் போட்டிருக்கோம், அதில் வந்து இருக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் போகும். முடிக்கிற இடத்துல இந்த 3 வாட்டி தையல் போட்டு இதே வெளியே எடுத்துடணும். இப்படி இதுக்கு வந்து தச்சு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? நான் விவியாக தைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வி வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல வி தைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல வந்து இப்போ வி தைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து வி வந்து தைக்கணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே தைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு பாடி பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் 2துலேயும் ஃப்ரண்ட் அறுக்காத் பண்ணியிருக்கிறத கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவில் மெயின் விஷயமே அதுதான். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பாடி பார்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத சென்டராக வச்சுக்கணும். இப்போ முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இருக்குது. அப்போ அந்த முன்பக்கத்துக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் நமக்கு முன்குழி கட் பண்ண ஸ்லீவ் வந்து வரணும். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கத்தையும் பாடி பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு அந்த ஷோல்டரோட தையல் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் ஸ்லீவோட அர்க்காத் பண்ணியிருப்போம் பாருங்கள், சென்டர், அதையும் ஒன்றா வச்சுட்டு முன்பக்கத்தோட பாடி பார்ட்டையும் ஸ்லீவோட முன்குழி கட் பண்ணதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கையை வச்சு அந்த சென்டரில் அர்க்காத் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஸ்லீவையும் அந்த பாடி பார்ட்டையும் பிடிச்சி செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்லீவ் எந்த இடத்துல போய் முடியுதோ அங்கேருந்து நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஸ்லீவை விட பாடி பார்ட் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்தோடனே ஸ்லீவை கொண்டு போய் பாடி பார்ட்டை கொண்டு போய் ஜாயின் பண்ணக்கூடாது. ஷோல்டரும் தையலும் அந்த சென்டரில் ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ஸ்லீவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தையல் போடணும். தையல் போடும்போது 1/2 இன்ச்சில் நம்ம வந்து இடம் விட்டுருந்தோம், அதனால் 1/2 இன்ச்சிலே தான் தைச்சிட்டு வரணும். 1/2 இன்ச்சில் தைக்காமல் நிறைய 1/4 இன்ச்சில் தைக்கிறது 3/4 இன்ச்சில் தைக்கிறது அந்த மாதிரி தைக்காமல் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த லைன்லேயே நீங்கள் தைச்சிட்டு வரலாம். அந்த ஷோல்டர் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரணும் அந்த இடத்துல. இல்லைன்னா நீங்கள் தையலை பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கணும். இப்போ ஒரு தையல் வந்து நான் போட்டுட்டேன், ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு தையல் வந்து ஸ்லீவில் போட்டேன். கம்பல்சரி ஸ்லீவில் 2 தையல் வந்து போடணும். ஒரு ஸ்லீவுக்கும் 2 தையல் போடணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே தான் இன்னொரு தையலும் போடணும். 1/4 இன்ச்சு கேப் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த தையலுக்கு மேலேயே தான் இன்னொரு தையலையும் போடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வருது பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்கிட்ட அந்த ஷோல்டர்லேருந்து இங்கிட்டு 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு தான் மிஸ்டேக் வரும். கரெக்டாக அந்த ஷேப்பில் ரவுண்டாக வந்து தைக்காமல் கோணல் மடலாக தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொடை தூக்குன மாதிரி நிற்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிசி மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸ்லீவோட நல்ல பக்கமும் பாடி பார்ட்டோட நல்ல பக்கமும் வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து நமக்கு இந்த கீழே வந்து வந்துருச்சு. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு ஸ்லீவோட முன்குழிவையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்லீவோட ஷோல்டரு அறுக்காத்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்ட் எங்கே முடியுதோ அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.
நம்ம தையல் போடும்போது முன்ன பின்ன இருந்துச்சு, துணி நகர்ந்துச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பிடிச்சி வந்து கை துணியை இழுக்கவே கூடாது. கை துணியை இழுக்கக்கூடாது. அங்கே முன்னாடி வந்து கிராஸ் பீஸில் போட்டிருப்போம், அதையும் வந்து இழுக்கவே கூடாது. அந்த டேர்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து மடங்கி வராது, துணி அங்கங்கே சுருக்கமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக தைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும்போது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாகிடும். இப்போ இந்த சைடு ஸ்லீவ்லேயும் 2 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸ்லீவில் அந்த சென்டரில் இருக்கிற போர்ஷன் தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வளைவு வந்து டக்குன்னு வந்து செட் ஆகாது. இப்போ ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸில் எல்லா வேலையுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்லீவு கீழே வந்து நமக்கு சுற்றளவு எல்லாமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸில் நல்ல பக்கம் முதுகு பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டேன். நல்ல பக்கம் முதுகு பக்கம் பேக் பார்ட்டை அப்படியே பின்னாடி வந்து நான் மடித்து வச்சுக்கிட்டேன். கீழே இடுப்பு பகுதி இருக்குல்ல, இப்போ வந்து இடுப்பு ஃபுல்லாக இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற பேக் சைடு பார்ட்டை மட்டும் அப்படியே 2ஆக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தையலுக்கும் இங்கே கீழே வந்து மடிப்பு பக்கம் இருக்கலாம், கழுத்தோட மடிப்பு, அதையும் ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக இழுத்து பிடிச்சி அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் பார்த்துட்டு தையல் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஒரு மார்க். இப்போ மேல் துணியில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி கீழே இருக்கிற பார்ட்லேயும் அந்த பக்கம் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கணும். இப்போ பேக் பார்ட்டோட சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்துடணும். இந்த ஃப்ரண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா வி பட்டி தைச்சிருக்கிறது இருக்குது, சரியா? இந்த பக்கம் வந்து வி பட்டி தைச்சிருக்கிறது இருக்குது. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லையும் வி பட்டி தான் எடுத்துக்கணும். இப்போ டேரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோன்னா இதெல்லாம் தேவையில்லை. அளவு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்க போது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். அந்த வி பட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ராங் சைடில் தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த வியோட தையல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடு கொக்கி பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ இதில் கொக்கி பக்கம் நான் எடுக்கிறேன்னா அதே மாதிரி நம்ம தைச்ச அளவு ப்ளவுஸ்லேயும் கொக்கி பக்கம் தான் எடுத்துக்கணும். இப்போ கொக்கி பக்கம் கரெக்டாக வந்து பிடிச்சிருக்கேன். கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் ராங் சைடில் தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட ராங் சைடு நம்ம 2 சைடும் அர்க்காத் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த 2 அர்க்காத்தையும் ஒன்றா மடிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கையை வச்சு நீவிட்டிங்கன்னா இந்த அர்க்காத்துலேருந்து அந்த அர்க்காத்து கரெக்டாக வந்து மடித்து நின்றுக்கும். உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அங்கங்கே குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அயனிங் கூட பண்ணிக்கோங்க. இப்போ 2 அர்க்காத்து வச்சுருந்தாலும் அந்த அர்க்காத்தை அப்படியே வந்து மடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு துணியோட அகலம் வந்து மடிச்சிருக்கும். இப்போ 1 இன்ச்சு துணி மடிச்சிருக்கிறதுல முன் சைடும் பின் சைடும் 2 சைடுமே ஸ்லீவ் சுற்றளவு வந்து கரெக்டாக 1 இன்ச்சில் தான் இருக்கா அந்த அகலம்னு பார்த்துக்கணும். இல்லைனா மேலே கீழே இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரியா? இப்போ மேலேயும் கீழேயும் 1 இன்ச்சோட அகலம்னா 1 இன்ச் அகலத்துலேயே ரெண்டும் சேமாக இருக்கணும் 2 பக்கமும். இப்போ கொக்கி பக்கத்தில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கீழே கைக்கு வந்து எடுக்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி கொக்கி பக்கம் கைக்கு கீழே வந்து மார்க் பண்ண போகிறோம். கீழ்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மடிப்பு பக்கம் ஸ்லீவ் வச்சுட்டு நம்ம தச்சதுலேயும் ஸ்லீவ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் போடுறீங்கன்னா அதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ கீழே இடுப்புலேருந்து கை வரைக்கும் நம்ம வந்து மார்க்கர் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்க போகிறாங்க. அங்கே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நம்ம கிராஸ் கட்டிங்கில் போட்டதுனால நல்ல வந்து துணி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் பார்த்து நம்ம கரெக்டாக கோடு போட்டோம்னா நீட்டாக ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ரைட் பீஸ் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக துணி வந்து இருக்காது. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு மார்பு சுற்றளவுக்கு பார்த்திங்களா, அதை வந்து உங்களுக்கு அந்த ஆம் ஹோலுக்கிட்ட செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்த மாதிரி நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும். அந்த 9 இன்ச்சு இருந்தால் அந்த 9 இன்ச்சில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆம் ஹோல் சுற்றளவு வந்து நான் பேக் பார்ட் சைடு தான் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி எடுத்தோன்னா உங்களுக்கு கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் செக் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டரோட தையல்லேருந்து நான் ஆம் ஹோல் ரவுண்டில் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். 7.5 இன்ச்சு என்னோடது அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அந்த சைடு மார்க் பண்ணதும் இந்த சைடு மார்க் பண்ணது பார்த்திங்களா ஒரே பாயிண்ட்டில் வந்துருச்சு. நம்ம வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஆம் ஹோல் ரவுண்டெல்லாம் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கீழே இடுப்புலேருந்து கையோட கீழ்கை சுற்றளவு வரைக்கும் கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டோன்னா அது அப்படியே கரெக்டாக ஃபிட்டிங் அண்ட் கரெக்டாக நிற்கும். நம்ம ஆம் ஹோல் ரவுண்டெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நேர்க்கு பீஸ் போட்டாலோ இல்லை கிராஸ் கட்டிங்கை தப்பாக போட்டால் தான் ஏதாவது மிஸ்டேக் வரும். இப்போ கீழே வந்து அந்த கீழ்கை சுற்றளவுக்கிட்ட கரெக்டாக வந்து அந்த 1 இன்ச்சு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, துணி வந்து கீழையும் மேலேயும் பிறண்டுக்காமல் கரெக்டாக வச்சு அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்காக கரெக்டாக விட்டுருக்கோம். அது அப்படியே கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தையல்லாம் பிரிச்சுக்கிறதுக்காக 2 தையல் 3 தையல் உங்களுக்கு எத்தனை தையல் அதிகபட்சம் ஒரு 4 தையலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம்.
உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸு. ஒவ்வொரு தையலுக்குள்ள இருக்கிற கேப் வந்து 1/4 இன்ச்சில் தான் இருக்கணும். 1/4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி 1/4 இன்ச்சில் கோடு போட்டுட்டு ஒரு கோடுக்கும் 1/4 இன்ச்சில் கோடு போட்டுட்டு நீங்கள் தைச்சாலும் சரி 1/4 இன்ச்சில் தான் இருக்கணும். அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் உடம்பு போட்டால் கூட ஒரு சைடு 1/4 இன்ச்சு பிரித்து விட்டு இன்னொரு சைடு 1/4 இன்ச்சு பிரித்து விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரே இடத்துல ஒரே பக்கமாக 2 3 தையல் பிரிக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு தையல், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு தையல். இப்போ இந்த ஸ்லீவையும் அதே மாதிரி 2 அர்க்காத்தையும் ஒன்றா மடிச்சுட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது இந்த ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸுங்கிறன்னு நல்லா வந்து மடிஞ்சு கொடுத்துக்கும். இப்போ இந்த கை ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வீப்பட்டி பக்கம் வரும். அதனால் அளவு ப்ளவுஸ்லேயும் வீப்பட்டி பக்கம் தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சோல்ல அந்த துணி வந்து நம்ம தச்சுட்டு வரும்போது மடங்காமல் இருக்க தான் அந்த குண்டூசி வந்து குத்திருக்கேன். இல்லை நம்ம தச்சுட்டு வரும்போது டக்குன்னு வந்து அது மடங்கிடும். இப்போ கீழ்கை சுற்றளவை நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் கொக்கி பக்கமும் வீப்பட்டி பக்கமும் இப்படி மாற்றி மாற்றி மார்க் பண்ண சொல்கிறீங்க? ஒரு கையில் மார்க் பண்ணால் பத்தாதானா? ஒரு சிலவங்களுக்கு லெஃப்ட் கையை விட ரைட் சைடு கை ஓரளவு சுற்று வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சிலவங்களுக்கு ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் ஒரு சுற்றளவு குண்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் வந்து தைக்கணும். ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட்டே வரும், எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் ரைட் சைடு வந்து லூஸாக இருக்கும்பாங்க. ஒரு சிலர் எனக்கு லெஃப்ட் சைடு வந்து லூஸாக இருக்குது ஆனால் ரைட் சைடு கை கரெக்டாக இருக்கும்பாங்க. இந்த மாதிரி ஸ்லீவோட சுற்றளவு வந்து ஒரு கைக்கு ஒரு கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஆம் ஹோல் கிட்ட வந்து மேலே நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா 2 தையல் ஸ்லீவ் ஜாயினிங், அது எல்லாமே ஸ்லீவை பார்த்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். கீழே பாடி பார்ட் ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து ஜாயின் பண்ணாமல் மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கீழே இந்த பட்டிக்கிட்ட பாருங்கள் கடைசி வரைக்கும் நான் தையல் போட்டிருக்கேன். அந்த மேலே கீழே வர்றது அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே வராது. பட்டி வந்து கரெக்டாக நீங்கள் தைச்சிங்கன்னா தான் ப்ளவுஸில் வந்து அந்த பட்டி வந்து மேலே கீழே வர பிரச்சனை வராது. இப்போ இந்த சைடும் 2 தையல் 3 தையல் உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். தையல் போடும்போது பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் ஸ்மூத்தாக விட்டு போடணும். பட்டி வந்து எனக்கு 1/2 இன்ச்சு வந்து மேலே ஏறி இருக்குது, பிடிச்சி நான் இழுத்து போடுறேன் அப்படின்னிங்கன்னா கப் சைஸ் வந்து ஷேப்பு அன்ஈவனாக போயிடும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் பட்டி சைஸ் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் தைச்ச மாதிரியே உங்களுக்கு வந்திருக்கும். ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 2 சைடும் நமக்கு தேவையான அளவுக்கு தையல் போட்டாச்சு. இந்த ஆம் ஹோல் கிட்ட பாருங்கள் தையல் வந்து எவ்வளோ ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இது மாதிரி தான் வரணும். நம்ம பட்டி சரியாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலைன்னா ஆம் ஹோலோட தையல் வந்து மேலே கீழே இறங்கி வந்துடும். கீழே பட்டியோட உயரம் வந்து பேக் பார்ட்டை விட மேலே கீழே வந்துடும்.